போன ஞாயிற்றுக்கிழமை மீன் மார்க்கெட்டுக்கு மீன் வாங்க போயிருந்தேன். அப்போ பக்கத்தில் 2 லேடிஸுங்க பேசிகிட்டு இருந்தாங்க. என்ன பேசிகிட்டு இருந்தாங்க தெரியுமா? கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படும். இதுக்கு மேலேயும் இந்த தீஞ்சு போன சக்திங்களுக்கும் இந்த தீய சக்திகளையும் நம்பி ஓட்டு போடுற மக்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள முதல்ல ஒரு மனநல மருத்துவர்கிட்ட கொண்டு போய் செக் பண்ணணும்னு சொல்கிறத என் காதால் கேட்டேன். விஜய் சிஎம் ஆகிறத தடுக்கிறதுக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து கூட்டணி அமைச்சு ஆட்சியை பிடிக்கலான்னு நினைச்சாங்க. பாத்தீங்களா? அந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு அந்த 2 கட்சிக்காரங்களையும் அவங்க வந்து காரி துப்புறாங்க. என்ன சொல்ல வர்றேன்னா, மக்களோட மன நிலைமை வந்து அந்த அளவுக்கு மாறி போயிருக்கு. இப்ப புதுசா வந்த கட்சியில் இருக்கிற அந்த நிர்வாகிகள் கூட இந்த ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி தெருவில் இறங்கி வந்து அந்த சாக்கடைக்குள்ளேயெல்லாம் போய் நோண்டிக்கிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. எந்த கட்சியில் இருக்கிறவங்க செய்வாங்க சொல்லுங்க? ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனா போதும், கால் மேலே காலை போட்டுட்டு ஏசுருக்கு முக்கோல போய் உட்காந்துக்கிட்டு எவ்வளவு பணத்தை மூட்டை கட்டலாம், எங்கே போய் கொள்ளையடிக்கலாம், திட்டம் போடுற அதிகாரிகளையும் கூட்டம் போடுற குள்ளநெறி கூட்டத்தையும் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு தூய்மை பணியாளர்களை போல நம்ம ஆட்சி காலத்தில் நம்ம நாடு நல்லா இருக்கணும், நம்ம வீடு நல்லா இருக்கணும், நம்ம தெரு நல்லா இருக்கணும், நம்ம சுற்றுப்புறங்கள் நல்லா இருக்கணும், குப்பை கிணறு குப்பை காடுன்னு எல்லாத்தையும் சுத்தம் பண்ற இவ்வளவு நல்ல அதிகாரிகளை இதுக்கு முன்னால இந்திய அரசியல் வரலாறுகளில் நம்ம யாரையும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது இல்லை. இதையெல்லாம் பார்க்கறப்ப தான் இப்ப இருக்கிற மக்கள் மனசுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்ற உணர்வு. அடடா, இவ்வளவு காலம் ஏமாந்துட்டோமே, தெரியாதனமா அடுத்தவங்களெல்லாம் ஆட்சியில் உட்கார வச்சு நம்ம அழகு பார்த்துட்டோமே, நம்ம செஞ்ச முட்டாள்தனத்துல இதை விட மிகப்பெரிய விஷயம் வேற என்ன இருக்க முடியும்? அவங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த மிகப்பெரிய ஆதங்கம்ன்றது இப்பதான் வெளிப்பட்டு இருக்கு. இதை பத்தி விமர்சனம் கேட்டப்ப இந்த உதவா சதின்னு ஒருத்தன் இருக்கான் பாரு, அவன் சொல்றான் அவங்களுக்கு அது புது பொண்டாட்டியும், அதனாலதான் அப்படி அவங்க இறங்கி வேலை செய்யறாங்களாம். ஆமா, அவங்களுக்கு அது புது பொண்டாட்டி தான். ஆனா உங்களுக்கும் ஒரு காலத்துல அது புது பொண்டாட்டியா தானே இருந்தது. அப்பெல்லாம் நீங்க இந்த மாதிரி இறங்கி வேலை செஞ்சீங்களா? நாக்குல எலும்பில்லைன்றதுக்காக நாரவாய் மாதிரி பேசாத. இதெல்லாம் செய்ய வேண்டியது நீங்க அதிகாரத்துல இருக்கும்போது நீங்க செய்ய வேண்டிய கடமை. ஆனா அன்னைக்கு நீங்க செய்யல, இன்னைக்கு அவங்க செய்யறாங்க. அந்த உண்மையை ஏன் மறைக்கிறீங்க? அதை ஏத்துக்க ஏன் மறுக்கிறீங்க? இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து எத்தனை பேர் பிறந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் என்று அந்த யமதர்மனோட சிஷ்யன் சித்திரகுப்தர் இருக்கிறார்ல, அவர்கிட்ட கேட்ட கூட கணக்க தெளிவா சொல்லிடுவாங்க போல. ஆனால் இவர்களின் ஆட்சி காலத்தில் எத்தனை லட்சம் கோடிகளை எல்லாம் சுருட்டி கொண்டு எங்கேயெல்லாம் புதைத்து வைத்திருக்கிறார்கள் என்று இவர்களால் கணக்கு காட்ட முடியுமா என்றால் கண்டிப்பாக இவர்களால் அந்த கணக்கை காட்டவே முடியாது. அரசாங்கத்துக்கு இத்தனை லட்சம் கோடி கடனா எப்படி இல்லாம இருக்கும்? இந்த மாதிரி மூட்டை மூட்டையா கொள்ளையடிச்சு எங்கேயாவது கொண்டு போய் ஒளிச்சு வச்சா எப்படி இல்லாம இருக்கும்? ஏன் கடல் மாதிரி கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற அந்த கள்ளப்பணத்திலிருந்து ஒரே ஒரு ஜக்கு தண்ணி எடுத்து இப்படி ஊத்துனா அந்த கடன் தீந்துட போகுது. அதையே நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க. எங்க இந்த கள்ளப்பணத்தோட ஃபயல் எல்லாம் கண்டுபிடிச்சி இந்த கூட்டு குடும்பத்தை மொத்தமா கொண்டு போய் கம்பி எண்ணெய் வச்சிருவாங்களோன்னு பயந்துட்டு மோடி கிட்ட போயிட்டு நான் இனிமே உங்ககிட்ட கூட்டணி வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்கன்னு கூட ஒரு செய்தி இப்ப வந்துட்டு இருந்தது. அதை பொய்ன்னு நினைக்காதீங்க மக்களே, அது நிஜமா நடந்தாலும் நடக்கும். ஏன்னா இந்த தீஞ்சு போன சக்திகளை கூட்டணி வச்சுக்கிட்டு விஜய கவுக்க பார்த்த சக்தி தானே இது. இந்த அடிமட்ட கேவலத்தையே செய்ய நினைச்ச இவங்க இந்த பஞ்சு முட்டை விஷயத்தை செய்ய மாட்டாங்களா? கண்டிப்பா செய்வாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் சிஎம் விஜய் அவர்களின் ஆட்சியில் இவர்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துவிடுமோ என்று நினைத்துக் கொண்டு அந்த ஆபத்திலிருந்து எங்களை காப்பாற்றி விடுங்கள் என்று மோடியின் காலை பிடித்து இவர்கள் கெஞ்சினாலும் கெஞ்சுவார்கள். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. மக்களே, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க மறக்கவே மறக்காதீங்க. இவங்களோட மனசுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா? இவர்களுக்கு ஓட்டு போட்டு விட்டால் மட்டும் மக்கள் நல்ல மக்கள், இவர்கள் தோற்றுவிட்டால் மக்களை காரி துப்புவார்கள். அப்ப வந்து மக்கள் கெட்ட மக்கள். ஏன்னா இவங்களுடைய தாத்தா காலத்தில் இருந்தே எம்ஜிஆர் அவர்களை தோற்கடிக்க முடியாமல் இருந்த போது அவராலேயே கூறப்பட்ட வார்த்தை மக்கள் எல்லாம் ஆட்டு மந்தைகள் என்று கூறப்பட்ட அந்த வரலாறுகள் எல்லாம் இருக்கின்றது. நாட்டு மக்களை எல்லாம் ஆட்டு மந்தைகள் என்று கூறிய அந்த மனிதரின் வாரிசுகள் தானே இவர்கள். அந்த குணம் என்பது இவர்களை விட்டு எங்கே போய்விடும்? அந்த ரத்தம் தானே இவர்களுடைய உடம்பிலும் ஓடிக்கொண்டு இருக்கின்றது. ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஏதோ ஒரு விஐபி பெரிய பணக்காரன் போல சிஎம் விஜய் சார் கிட்ட கேட்கிறாரு, என்ன சார் பெரிய கடன்ல தத்தளிச்சுட்டு இருக்கீங்க போல, நான் உங்களுக்கு பணம் கொடுத்து உதவட்டுமா? நான் கொடுத்தா நீங்க வாங்கிப்பீங்களா? இல்ல உங்களுக்கு இருக்கிற அந்த கடனை தீக்கிறதுக்காக நான் ஏதாவது உங்களுக்கு ஐடியா சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? இப்படி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. பள்ளிக்கூடத்துல படிக்கிற சின்ன பசங்க அவங்க டூர் போறதுக்காக சேர்த்து வச்ச அந்த காசை எடுத்து 5000 ரூபாய் பணத்தை முதலமைச்சரோட நிதிக்கு அனுப்புறாங்க. தமிழ்நாட்டு கடனை தீக்கிறதுக்காக எங்களால முடிஞ்ச உதவி இதுதான் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு மக்கள் தலைவன் மீது எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையும் அன்பும் பாசமும் இருந்தால் அவங்க இப்படியெல்லாம் பேசுவாங்க, அவங்க இப்படியெல்லாம் சொல்லுவாங்கன்றத பத்தியும் நாம கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும். இவங்க ஆட்சி காலத்துல எந்த குழந்தையாவது இவங்க மேல அக்கறைப்பட்டிருப்பாங்களா? இல்ல யாராவது இப்படி பணம் கொடுத்து உதவுறேன்னு சொல்லி இருப்பாங்களா? இதையெல்லாம் பார்த்து பார்த்து பொறாமப்பட்டு புழுங்கி போய் பொசுங்கி போய்
என்ன பண்றது, ஏது பண்றது, எங்க போய் தலைய முட்டிக்கிறது, எங்க போய் ஒளிஞ்சுக்கிறதுன்னு தெரியாம அங்கிட்டு இங்கிட்டு அறக்க பறக்க ஓடிக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே, கொள்ளையடிக்கிறப்ப யோசிக்கணும். இது காலம் வரைக்கும் இவர்கள் ஆண்டு வந்த ஒரு அட்டூழிய அராஜக ஒரு திமிரான அரசாங்கத்தை நாம் அடியோடு ஒழித்து விட முடியும். ஆனால் இவர்கள் பதுக்கி வைத்திருந்த இந்த கள்ளப்பணத்தை எப்படி இவர்களிடமிருந்து நாம் பறிமுதல் செய்வது என்ற ஒரு விஷயம் மட்டும் ஒரு மிகப்பெரிய சவாலாகவே இருக்கின்றது. கள்ளப்பணத்தை எல்லாம் பதுக்கி வைக்கும் அந்த நாசூக்கத்தனம், அந்த ராஜதந்திரம் என்பது இவர்களை தவிர வேற எந்த ஒரு ராஜாங்க அதிகாரிகளுக்கும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. இவர்களிடமிருந்து இந்த கள்ளப்பணத்தை மட்டும் பறிமுதல் செய்துவிட்டால், அதில் இருந்து ஒரே ஒரு துளி இப்படி தெளித்து விட்டால் போதும், நம் தமிழகத்தின் கடன் என்பது தீர்ந்துவிடும். இவர்களிடமிருந்து இந்த கள்ளப்பணத்தை எப்படி பறிமுதல் செய்ய வேண்டும் என்பது என்ற ஒரு திட்டத்தை தலைவர் CM விஜய் அவர்கள் எப்படி நாசுக்காக கையாளப் போகிறார் என்பது அந்த சூதானமான விஷயங்களையும் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த 5 ஆண்டு ஆட்சி காலங்களில் CM விஜய் அவர்களால் மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்ய முடியவில்லை என்றால் கூட மக்கள் அதை பற்றியெல்லாம் கவலையே பட மாட்டார்கள். ஆனால் இவர்களிடம் இருக்கும் இந்த கள்ளப்பணத்தை மட்டும் பறிமுதல் செய்ய வேண்டும். அதுதான் மக்களின் அடி மனதில் இருக்கும் ஒரு எண்ணமாக இருக்கின்றது. அது ஒரு தீராத ஆசையாக இருக்கின்றது. அதை நிறைவேற்றி காட்டுவதற்காகத்தான் தலைவர் விஜய் அவர்களை முதல்வர் நாற்காலியில் உட்கார வைத்திருக்கிறோம் என்பது தலைவர் விஜய் அவர்களுக்கு தெரியாத விஷயம் அல்ல. கண்டிப்பாக அதை செய்து காட்டுவார் என்ற நம்பிக்கையும் நாட்டு மக்களுக்கு இருக்கின்றது.